நிஃப்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு 50 கம்பெனியோட தொகுப்பு. இஸ் எ மார்க்கெட் லீடர்னு சொல்லலாம். இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் டிசம்பரில் இனி அடுத்த 2 நாட்கள்லேருந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹாலிடே. சப்போர்ட் லெவலாக எதை வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,100 அப்படிங்கிற லெவலை வந்து வச்சுக்கலாம். சரி, அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா 21,500 அப்படிங்கிற லெவலில் வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகி எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட நிஃப்டி 25,000 அப்படிங்கிற லெவலுக்கு கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மானிட்டரி பாலிசி ரொம்ப முக்கியமானது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்காங்க? ஏன்னா சென்ற வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக மார்க்கெட் கிட்டத்தட்ட 8 நாளாக நிஃப்டி வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்ட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை தான். ஆனால் திடீர்னு வெனஸ்டே போது பார்த்திங்கன்னா போன வெனஸ்டே போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வந்து மறுபடியும் சரிவை கொடுத்துட்டு உடனே ஒரு பயம் வந்துருச்சு. ஆஹா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி இனி அடுத்து எப்படி மூவ் ஆகும்? ஏன்னா நிஃப்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறது வந்து ஐடி நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் தான். நிஃப்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு 50 கம்பெனியோட தொகுப்பு. இஸ் எ மார்க்கெட் லீடர்னு சொல்லலாம். இஸ் எ இண்டெக்ஸ். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மெயினான ஒரு இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நிஃப்டி தான். அது இல்லாமல் உள்ள தனித்தனியாக உங்களுக்கு வந்து சப் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜென்ரல் நிஃப்டி இல்லாமல் ஆட்டோ நிஃப்டி, ஐடி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பார்மா நிஃப்டி, இப்படி ஒவ்வொரு செக்டர் வைஸும் நிஃப்டிஸ் இருக்காங்க. ஆனால் அதில் மேஜரான அங்கம் வகிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடி நிஃப்டியும் இந்த பேங்க் நிஃப்டியும் தான். ஏன்னா அந்த டாப் 50 கம்பெனிஸில் கிட்டத்தட்ட ஒரு 6 கம்பெனி வந்து பேங்க் ஷேர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு 6 கம்பெனி எடுத்திங்கன்னா 6லேருந்து 7 கம்பெனி பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேஜரான அளவுக்கு மார்க்கெட் கேப் இவங்க எல்லாருமே லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் கேப்புங்கிறது இஸ் எ ப்ளூ சிப் கம்பெனி, ரொம்ப பெரிய கம்பெனி வச்சுக்கோங்களேன். இவங்களாம் தான் அதில் உள்ளடங்கி இருக்காங்க. எதில்? அந்த நிஃப்டி 50ல். இப்போ அதனால தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸும் பேங்கிங் செக்டர்ஸும் தான். ஸோ அதனால் இந்த நிஃப்டி இவங்க 2 பேரும் தான் புஷ் பண்ணி கொண்டு போவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 பேருமே ஐடி நிஃப்டியும் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதமாகவே அவங்களுடைய ரிட்டர்ன்ஸு எல்லாமே நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு குளோபலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குளோபல் கண்டிஷன்ஸும் நல்லா இருக்கிறதுனால ஐடி கம்பெனிஸுடைய பர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்குது. வரக்கூடிய வருஷங்களில் நல்லா இருக்குங்கிற ரிப்போர்ட் வந்த காரணத்தினால ஐடி நிஃப்டி வந்து ஒரு சுமூகமான ஒரு வரவேற்பை பெற்று நல்ல மூவ்மெண்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பேங்க் நிஃப்டி, பேங்கிங் ஷேர்ஸும் நம்மளுடைய மானிட்டரி பாலிசியில் நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் பெருசாக ரேட்டெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணாத காரணத்தினாலையும் ஜிடிபி க்ரோத் ரேட் நல்லா இருந்த காரணத்தினாலும் பேங்கிங் செக்டரும் நல்ல ஒரு ஃப்ளோரிஷாக நல்ல ஒரு க்ரோத்தையும் கொடுத்துருந்தாங்க. அதன் காரணமாகத்தான் மார்க்கெட் வந்து சென்ற வாரத்தில் மறுபடியும் ஒரு வரலாறு காணாத உயர்வாக 21,500 அப்படிங்கிற ஒரு நிலையை டச் பண்ணுச்சு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆல் டைம் பீக்கு வரும்போது அடுத்தடுத்த காலகட்டத்தில் ஒரு சின்ன சரிவை ஏற்படுத்தும். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அசெண்டிங் ஏறக்கூடிய பேஸு, டிஸ்ட்ரிபியூஷனு, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் கன்சால்டேஷன் ஆகிட்டுருக்கும். அடுத்ததாக டிசெண்டிங். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மார்க்கெட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மக்கள் வந்து அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 19,000 பாயிண்ட் இருந்தது. அங்கே வந்து நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வாங்கும்போது என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, மேலே அசெண்டிங் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் டிசம்பரில் இனி அடுத்த 2 நாட்கள்லேருந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹாலிடே லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்லாம் வந்துருச்சு, இயர் எண்ட் ஹாலிடேஸ் இதெல்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஆப்சன்ஸ் எஃப்ஐஏஸுடைய வந்து நிறைய உள்ளே வரமாட்டாங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து அவங்கள ஹாலிடேஸை வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் வெளியில் இருப்பாங்க. புதுசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தொடங்க மாட்டாங்க. இனி அடுத்து பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கு அப்புறமா தான் அவங்க வந்து உள்ளேயே வருவாங்க, அந்த ஹாலிடேஸ்லாம் முடிஞ்ச பிறகு. ஸோ அதனால் ஒரு டெப்பிடான ஒரு மூமெண்ட்டு தான் இருக்குமே தவிர ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட்டை நம்ம வந்து இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு 10 நாளில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே ஆல் டைம்
பீக்கில் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. அதுதான் வெனஸ்டேல நடந்தது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுனால அங்கே எஃப்ஐஎஸும் கொஞ்சம் வெளில போன காரணத்தினால ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு 300 பாயிண்ட் 21,500 இருந்தவங்க கடகடன்னு ஒரு மணிலேருந்து மதியானம் 3 மணிக்குள்ளே மறுபடியும் 21,200ங்கிற நிலைக்கே திருப்பியும் வந்துட்டாங்க. உடனே அடுத்த நாள் ஒரு பேனிக் வந்தது. மறுபடியும் மார்க்கெட் இதே மாதிரி தான் இருக்க போதா அப்படின்னு சொல்லி இறக்கத்துக்கு வந்துருச்சா அப்படின்னா வரல. அடுத்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ஏற்றி கொடுத்து ப்ரெசெண்டாக போன வாரத்தில் எவ்வளோ முடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 21,350 அப்படிங்கிற ரேஞ்சில் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து ரொம்பவும் கீழே விழாமல் இருக்குது. இல்லாட்டினா எஃப்ஐஎஸ் வெளில போயிட்டாங்கன்னா ஜென்ரலாக ரொம்ப கீழே விழுந்துடும். இப்போ உள்ள ப்ரெசன்ட் கண்டிஷன் படி பார்த்திங்கன்னா நிஃப்டியோடைய சப்போர்ட் லெவலாக எதை வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,100 அப்படிங்கிற லெவலை வந்து வச்சுக்கலாம். சரி, அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா 21,500 அப்படிங்கிற லெவலில் வச்சுக்கலாம். ஜென்ரலாக இந்த ரேஞ்ச் 20,000லேருந்து 21,500 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே தான் அடுத்து வரக்கூடிய ஒரு மாதம் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்த பிறகு தான் இனி அடுத்த ரேலியே தொடங்குவாங்க. அது அப் ட்ரெண்ட் ரேலியாகவும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட் ரேலியாகவும் இருக்கலாம். ஏன்னா வரக்கூடிய கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி. பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு இந்த பட்ஜெட்டில் பெரிதான அளவுக்கு எந்த சிறப்பான அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்காது. ஆனால் அதே சமயம் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கறதுனால கருத்து கணிப்புகள் அது இதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை ரொம்ப அலக்கழிப்பாங்க. அதனால் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஒதுங்கி தள்ளி நில்லுங்க. இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணுங்கள். பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இந்த காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க. அதுக்கடுத்தபடியாக மார்ச் முடிஞ்சு ஏப்ரலில் ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமும் மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகும். இல்லை ஜூன் மாதம். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிங்க. இப்போ வந்து டெய்லி ட்ரேடிங் ஆர் அதர்வைஸ் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணுறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கும் இல்லாமல் டவுன் ட்ரெண்டுக்கும் இல்லாமல் ஒரு டெபிட் மூமெண்ட்டில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டை வந்து பெருசாக ஒன்றும் கொடுத்துறாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது தான் எப்போதுமே நல்லது. அது மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுடைய எக்ஸ்பைரி டே அண்ட் கிறிஸ்மஸ் ஹாலிடே. ஸோ மார்க்கெட் ஒரு நாள் லீவு. இதன் காரணமாகவும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்காது. ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் அதிகமாக நடந்துகிட்ருக்கும். அடுத்த வாரமும் ப்ராஃபிட் புக்கிங் தான் மேஜராக பண்ணுவாங்க, இயர் எண்டு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வருஷம் மார்க்கெட்டு இந்த அளவு அப் ட்ரெண்டுக்கு கொண்டு போனதுக்கு நம்மளோட ஐபிஓ கம்பெனிஸும் இருக்கலாம். கிட்டத்தட்ட 57 கம்பெனிஸ் உள்ளே வந்திருக்காங்க. 49,000 கோடி வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ இதன் காரணமாகவும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 102க்கு கீழே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம். குளோபலுடைய கியூஸ் வேர்ல்டு மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ரெசெஷன்லாம் வராது அப்படிங்கிறதுனால குளோபல் மார்க்கெட்டும் ஒரு நல்ல ஸ்மூத்தான மூமெண்ட்டில் இருக்கிறதுனால நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டு பெரிய லெவலில் டவுன் ட்ரெண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே வந்தாலும் கூட அதிகபட்ச சப்போர்ட் லெவலாக நீங்கள் நிஃப்டியை 20,000க்கு வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கப்புறமாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகி எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட நிஃப்டி 25,000 அப்படிங்கிற லெவலுக்கு கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸில். அது மட்டும் இல்லாது இப்போ ப்ரெசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரியை வந்து மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கோவிட் கேசஸ் கொஞ்சம் ரைஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ்னால. ஸோ அதனால் ஃபார்மசி செக்டர் மறுபடியும் மூவ்மெண்ட்டை கொடுக்க, ஏன்னா கடந்த ஒரு வருடமாக பெரிய லெவலில் மூவ்மெண்ட்டை கொடுக்கல. கோவிட் சமயத்தில் கொடுத்ததோட சரி. இந்த ஒரு வருடமாக உங்களுக்கு பேங்கிங்கும் ஆட்டோ செக்டர் ஐடி செக்டர் தான் நல்ல மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ப்ரெசென்ட்டாக மறுபடியும் ஃபார்மசி செக்டரை கையில் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. ஒவ்வொரு செக்டர் வைஸ் எப்படி மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஜென்ரல் நிஃப்டி மூவ் ஆகுங்கிறது வேறு. நாம் வாங்க போகிற தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு கம்பெனிஸ் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்தந்த பர்டிகுலர் செக்டர்ஸ் எப்படி போகுது என்னங்கிறத பார்த்துக்கோங்க. இதுவே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க ஜென்ரலாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே டேரெக்டாகவே நிஃப்டி பேங்க் நிஃப்டி தான். அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்காக அதோடைய டெக்னிக்கல்ஸ் லெவல் என்ன, எந்த இடத்த சப்போர்ட் லெவலாக வச்சுக்கிட்டா நம்ம வந்து போகலாம். லாங் பொசிஷன் ஜென்ரலாக வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்காக ஷார்ட்டுக்கு உடனே போகலாமா அப்படிங்கிற மாதிரி இல்லை. லாங் பொசிஷன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாத ரிசல்ட்ஸு, பட்ஜெட்டு, அது மாதிரி குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் அடுத்த 4வது குவார்ட்டர் தான் எல்லா கம்பெனிஸ்
பாலிசியுமே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் அண்ட் தேர்டு கொஞ்சம் டல்லாக தான் கொடுப்பாங்க. ஸோ மார்க்கெட்டை இறக்குவதற்கான காரணங்கள் தான் அதிகமாக தென்படுகிறது தவிர மார்க்கெட்டை ஏற்றுவதற்கான காரணங்கள் தற்போது உள்ள கண்டிஷனில் இல்லை. அதனால தான் லாங் பொசிஷனை நான் அவாய்ட் பண்ணிக்க சொல்லிக்கிறேன். அப்படி இல்லாட்டி ஹெட்ஜிங்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும், ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்ஜ் பண்ணியாவது வைத்துக்கொள்ளுங்கள். ஃபியூச்சர் பண்ணுறவங்க ஆப்ஷன் பண்ணுறவங்க ஃபியூச்சர், இல்லை ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களே போத் ஸ்டாடில் ஸ்டாஞ்சில்ஸ் அந்த மாதிரி மெத்தட்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய லெவல்லேருந்து லாஸ் வராமல் ஒரு சுமாரான ஒரு நல்ல ப்ராஃபிட்டையும் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போர்ட் லெவலாக 47,800, கடைசி சப்போர்ட் லெவலாக 47,500 வச்சுக்கலாம். ப்ரெசண்ட்டாக வந்து இந்த வாரமே 47,500 கிட்ட வந்துட்டாங்க, இந்த போன வாரமே. ஸோ அதன் காரணமாக அடுத்த வாரங்களில் இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி உங்களுக்கு 46,000 அப்படிங்கிற நிலை வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக 47,500 இருந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து அந்த லெவல்கிட்டையும் வந்த காரணத்தினால அடுத்து எக்ஸ்பைரி டே இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த 47,500ஐயும் பிரேக் பண்ணி அடுத்த லெவல் 47,000 அல்லது 46,500 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே ஒருவேளை அப்பர் சைடு ரெசிஸ்டன்ஸ் சைடு வரதாக இருந்தால் 48,100 மற்றும் 48,300 வரைக்கும் வைத்துக்கொள்ளலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மானிட்டரி பாலிசி ரொம்ப முக்கியமானது. ஜனவரி மாதம் ஒரு மானிட்டரி பாலிசி நம்மளோட ரிப்போர்ட் ஒன்று வரும். ஸோ அதுலேயும் ஜென்ரலாக வந்து நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் எந்த விதமான ரேட் கட்டையும் அனௌன்ஸ் பண்ணாத பட்சத்தில் பெரிய லெவலில் ஒரு அப்பர் சைடு ஒரு மூமெண்ட்டோ அடுத்ததாக ஒரு 50,000 லெவலுக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி நிலைமை கிடையாது. ஏன்னா பேங்கிங் சைடை பொறுத்த மட்டும் முக்கியமாக நம்மளுடைய ஆர்பிஐ ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்குது. அது மட்டும் அல்லாது அவங்க பேங்கிங் சைடு வரக்கூடிய ரிசல்ட்ஸு. ஸோ தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒருவேளை நல்லபடியாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றும் எஸ்பிஐ எல்லாருமே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பேங்கிங் செக்டர் வந்து நல்ல மூவ் ஆகும். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து நான் சொன்னக்கூடிய இந்த லெவல்லையே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். பட்ஜெட்டுக்கு அப்புறமாக அவங்களுடைய லோன்ஸ் மற்ற ஏதாவது ரிலாக்ஸேஷன், டேக்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வரும் பட்சத்தில் மறுபடியும் நம்முடைய பேங்கிங் செக்டரில் ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த 46,000 இருந்து 48,000 இந்த 2,000 பாயிண்ட்ல தான் பெருசாக என்ன பண்ணிகிட்டே இருக்கும்னா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நேயர்கள் வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல், டெக்னிக்கல்ஸும் சரி இல்லை நியூஸ் பார்த்து அவங்க ஃபண்டமெண்டல்ஸாக இதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய நியூஸில் என்ன வருது அப்படிங்கிறதையும் தெரிந்து வைத்துக்கொண்டால் இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டின்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் அல்லது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்காக இருக்கலாம். இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங்கும் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் ஒரு நல்ல லாபத்தை பெறலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.